போக்கோல பார்த்தீங்கன்னா புதுசாக இன்றைக்கி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F7 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இன்றைக்கி தான் வந்து புதுசாக லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இன்றைக்கி தான் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இது ஒர்த்தாக வாங்கலாமா வேணாமாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உடனே உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸர்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இப்போ உள்ள வெர்ஷனில் உள்ள ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. Snapdragon 8s Generation 4 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக அப்டேட் உள்ள ஒரு நல்ல ப்ராசஸர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனோட ப்ரைஸ் பயங்கரமாக இருக்குது. அண்ட் ஃபோனில் உள்ள நிறைய ஃபியூச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் யார் யூஸ் பண்ணலாங்கிறத நான் வீடியோ எடிட்டிங்கில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராசஸரே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓஎஸ்னு பார்க்குறப்ப ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 15 இப்போ உள்ள வெர்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஓஎஸை பொறுத்தவரையும் நல்ல ஓஎஸ் தான் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ராசஸருக்கு பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு சூப்பராக விளாடலாம். ஸோ அதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வைல்டு பூஸ்ட் 4.0 கேமிங் ஆப்டிமைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராசஸர், கூடவே பார்த்தீங்கன்னா கேம் விளாட்றதுக்கும் நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். லிக்யூட் வேப்பர் சாம்பர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. கேம் ப்ளே பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3D ஐஸ் லூப் டெம்பரேச்சர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஏஐ மூலியமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது புதுசாக இருக்குது, இதுவரையும் எந்த ஸ்மார்ட் ஃபோனே கொடுக்கல. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது செம ஒர்த்தாக இருக்கும். கேம் ப்ளே பண்ணுற கேமருக்கு பார்த்தீங்கன்னா டாப்பான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை அந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ஃபார்மன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்ப்போம். ஸோ இந்த 6.83 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா 1.5K போலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா போலர் டிஸ்பிளேங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் 120 Hzல பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. 3200 நிட்ஸில் பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் ஆப்ஷன் வருது. வெட் டச் கண்ட்ரோல் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் கை ஈரமாக இருக்கிறப்பே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மொபைலோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா கர்வ்ட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. லைக் பார்த்தா ஆப்பிளோட லுக் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே வருது. தரமான டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. கேமராவை பற்றி பார்ப்போம். பேக்கில் பார்த்தீங்கன்னா டுவெல் சோனி சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சோனி சென்சார் கொடுக்குறதே பெரிய விஷயம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2 சோனி சென்சார் கேமரா பேக்கில் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலில் சோனி IMX 882 சென்சாரில் கொடுத்துருக்காங்க. வித் OIS ஸ்டெபிலைசேஷனோட பார்த்தீங்கன்னா இந்த பேக் கேமரா பிரைமரி கேமராவை சூப்பராக கொடுத்துருக்காங்க. 50MP கேமரா மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கேமரா குவாலிட்டி எல்லாமே தரமாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரி கேமரான்னு பார்க்குறப்ப 8 மெகா பிக்சலில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சோனி சென்சாரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கேமராவும் சோனி சென்சாரில் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டிக்கு தரமாக இருக்குது. குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. சூப்பரான ஒரு கேமரா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. 4K at 60 frames வரையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலில் செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது. ஓவரால் கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு சூப்பரான ஒரு கேமரா குவாலிட்டி. ஏன்னா 2 சோனி சென்சார் கேமரா வரப்போ சூப்பராக இருக்குது. பேட்டரின்னு பார்க்குறப்ப 7550 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓவரால் மொபைல் பார்க்குறப்ப 5000 பேட்டரி கெப்பாசிட்டியில் இருந்துச்சு, 6000 போச்சு. இப்போ 7550 mAh பேட்டரி கெப்பாசிட்டிங்கிறப்ப நீங்களே பாருங்கள். ஸோ கேமிங் யூஸ் பண்ணுற மொபைலுக்கு செம்மையான பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 7550ங்கிறப்ப ஸோ நல்ல லாங் லைஃப் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வரும். 22.5 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் சார்ஜ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா பார்த்தீங்கன்னா மற்ற டிவைஸ்க்கு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருது. அண்ட் 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் தரமாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ்னு பார்க்குறப்ப இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் வேரியண்ட்டில் 12GB மட்டும் தான் ரேம் கொடுக்குறாங்க. அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 256GB அண்ட் 512GBன்னு 2 டைப்பாக கொடுக்குறாங்க. அதுக்கு கீழே ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ இந்த 2 வேரியண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் ரேமை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 12GB மட்டும் தான் ரேம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ரீசெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரேம் வருது. அண்ட் ரோமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரோம் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் நல்லாவே கொடுக்குறாங்க. டிசைனை பற்றி பார்ப்போம். 7.98 mmல பார்த்தீங்கன்னா திக்னஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. அண்ட் 222 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் தாண்டி தான் வருது. ஸோ கொஞ்சம் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அண்ட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே சேர்த்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 சைடும் கிளாஸ் தான் இருக்குது. ஃப்ரேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் தான் கொடுக்குறாங்க. ஓவரால் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா ஓப்போ F39 Pro 5Gயோட கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் பயங்கரமாக இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா IP66க்கான ரேட்டிங், IP68க்கான ரேட்டிங், IP69க்கான ரேட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொடுக்குறாங்க. இந்த 3 ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருது. இது உண்மையாக பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வாட்டர் ப்ரூஃப்க்கும் சரி, டிசைன் பில்ட் குவாலிட்டிக்கும் சரி, ஒரு தரமான ஸ்மார்ட் ஃபோனை இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. வேரியண்ட்ல வந்து ஸோ 3மே சூப்பரான கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு தான் வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ்னு பார்க்குறப்போ 29,999 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஒர்த்தான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா 30,000 பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரான்னு பார்க்குறப்ப நல்ல சோனி சென்சாரில் 2 கேமரா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்டோரேஜ்னு பார்க்குறப்ப நல்ல ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தவரையும் சொல்லவே வேணாம், செம்மையான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிசைனில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்ல டிசைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருது. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த 30,000 பட்ஜெட்டில் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் உங்களுக்கு நல்ல கேமரா குவாலிட்டிக்காகவும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 30,000 பட்ஜெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் போக்கோ பிராண்டுங்கிறப்ப ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.